ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நலமுடன் வாழ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, மூல நோயிலிருந்து விடுபட இதை ஃபாலோ பண்ணுங்க. அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். மூல நோய் உள்மூலம் வெளிமூலம் என இரு வகைப்படுகிறது. சித்த மருத்துவத்தில் 21 வகை மூல நோய்கள் பற்றி சித்தர்களாலும் கூறப்பட்டுள்ளது. அணில பித்த நொந்த மலாது மூலம் வராது என்று சித்தர் தேரையரின் பாடலே கூறுகிறது. அதிகரித்த நாள்பட்ட அபான வாயுவின் அழுத்தம், உடல் சூடு, நாள்பட்ட மலச்சிக்கல், உடல் பருமன், பெண்களுக்கு கர்ப்ப காலத்தில் ஏற்படும் வயிற்றின் அழுத்தம், நாள்பட்ட கல்லீரல் நோய்கள், ஆசனவாய் அருகிலுள்ள தசைகளில் ஏற்படும் பலகீனம், தண்ணீர் குறைவாக குடிப்பது, எப்போதும் இருக்கையில் அமர்ந்திருப்பது போன்ற காரணிகளால் தான் மூல நோய் ஏற்படுகிறது. மூல நோய் 4 நிலைகளை கொண்டிருக்கும். உள்மூல பாதிப்புகளில் வலி பெரிய அளவில் இருக்காது. மலம் முக்கி வெளியே வரும்போது ரத்தம் வடிதல் காணப்படும். ஆனால் வெளிமூல நோயில் வலி இருக்கும். ஆசனவாயிலிருந்து அடிக்கடி ரத்தம் வடிதல், உடல் எடை மெலிதல் போன்றவை ஏற்பட்டால் அவற்றை லேசாக எடுத்துக்கொள்ள கூடாது. துத்தி கீரையுடன் சின்ன வெங்காயம் சேர்த்து சிறிதளவு விளக்கெண்ணெய் விட்டு மசிய வைத்து உண்ணலாம். கருணை கிழங்கை சிறு துண்டுகளாக வெட்டி புளி சேர்த்து குழம்பாக வாரம் 2 முறை பயன்படுத்தி வரலாம். பிரண்டை தண்டை துவையல் சூப்பாக செய்து பயன்படுத்தலாம். முள்ளங்கி, வாழைத்தண்டு, சுரைக்காய், பீர்க்கங்காய், அவரை, பீன்ஸ், கீரைகள், கோவைக்காய் போன்ற நார்ச்சத்து நிறைந்த காய்கறிகளை உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கிழங்கு வகைகள், காரமான உணவு வகைகளை தவிர்க்க வேண்டும். உடல் சூடு குறைய நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும். தினமும் 6 to 7 மணி நேரம் தொடர்ச்சியாக தூங்க வேண்டும். வாரம் 1 முறை எண்ணெய் குளியல் செய்ய வேண்டும். கோழிக்கறி சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். இளநீர், தர்பூசணி, முலாம்பழம், மோர் இவைகளை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நார்ச்சத்து நிறைந்த ஆரஞ்சு, சாத்துக்குடி, கொய்யாப்பழம், வாழைப்பழம் உண்ண வேண்டும். காலையில் நடைபயிற்சி, ஆசனவாய் தசைகளை உறுதிப்படுத்தும் பயிற்சிகளை செய்ய வேண்டும். நேரம் தவறாமல் சரியான முறையில் உணவு உண்ண வேண்டும். வயிற்றில் வாயு உருவாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். சீரகம், கொத்தமல்லி, ஓமம் இவைகளை சிறிதளவு எடுத்து கொதிக்க வைத்து தண்ணீரை காலை இரவு குடித்து வர வேண்டும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.